விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? என்னென்ன அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்டன? விருதுநகர் அடுத்துள்ள இந்த சாத்தூர் கிராமத்தில் பட்டாசு வெடிவிபத்தானது இன்று காலை நடைபெற்றுள்ளது. இதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இது குறித்து மத்திய வெடிபொருள் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக உரிமையாளர் மற்றும் போர்மேன் உள்ளிட்டோர் 4 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இந்த விருதுநகரை அடுத்துள்ள இந்த சாத்தூர் அப்பநாயக்கம்பட்டி கிராமத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான சாய்நத்தம் பட்டாசு ஆலை வெடிவிபத்து செயல்பட்டு வந்தது. இந்த நாக்பூர் உரிமம் பெற்ற திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த பட்டாசு ஆலை 80க்கும் மேற்பட்ட அறைகளும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை இந்த வெடி விபத்து தயாரிக்கும் போது ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தின் காரணமாக இந்த பகுதியில் 4 அறைகள் முழுமையாக சேதமடைந்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மீண்டும் 6 பேரின் உடல் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் உடலானது பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதில் வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், மீனாட்சி சுந்தரம், சிவகுமார் உள்ளிட்ட 6 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். இது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் இந்த தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தொடர்ச்சியாக விருதுநகரில் இந்த ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு தொடர்ச்சியாக இந்த முதல் விபத்தாக கருதப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தற்போது மத்திய வெடிபொருள் நிபுணர்கள் தற்போது ஆய்வு செய்து வராங்க. இந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த உரிமையாளர்கள் மற்றும் போர்மேன் மீது இந்த 4 பேர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு போலீசார் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கூடிய விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தற்போது காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு முதல் விபத்தாகவே இதை பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.